sing and dance and praise the Lord for what He has done in my life. I will shout and praise the Lord. I will sing and dance and praise the Lord for what He has done in my life. I will shout and praise the Lord. I will shout and praise the Lord. I will walk with Jesus and praise the Lord wherever He leads me to. I will shout and praise the Lord. I will walk with Jesus and praise the Lord wherever He leads me to. I will shout and praise the Lord. I will shout and praise the Lord. I will shout and praise the Lord. அவர் நம்மை உண்டாக்கினார். சங்கீதம் 103. நீங்கள் என் சிநேகிதர்கள். யோவான் 15:14. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். ஆதியாகமம் 1:1. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். ஆதியாகமம் 1:1. தேவன் என்னை நகைக்க பண்ணினார். ஆதியாகமம் 21:24. யோவான் 15:31. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். ஆதியாகமம் 1:1. அவர் நம்மை உண்டாக்கினார். சங்கீதம் 103. அவர் நம்மை உண்டாக்கினார். சங்கீதம் 103. When we walk with the Lord, we will never fall. When we walk with the Lord, we will never fail. When we walk alone, we will never fear. Because God with us. Because God with us. When the things go wrong, we will never fight. When the troubles arise, we will never stop. When the world says no, we will never discourage. Because God with us. Because God with us. Because God with us. Because God with us. மனசுக்குள்ள மறைச்சு வச்ச என்னுடைய பாவத்தை நான் மனம் திறந்து சொல்லி புட்ட மகராசன் இயேசு கிட்ட. மனசுக்குள்ள மறைச்சு வச்ச என்னுடைய பாவத்தை நான் மனம் திறந்து சொல்லி புட்ட மகராசன் இயேசு கிட்ட. மண்ணோட ஒட்டியுள்ள என்னோட வாழ்க்கையத்தான் மண்ணோட ஒட்டியுள்ள என்னோட வாழ்க்கையத்தான் தம்மோடு சேர்த்து கொள்ள என் இயேசு வந்தாரு. அள்ளி அணைச்சாரு, என செல்ல முன்னு சொன்னாரு. அழகான வஸ்திரமும் இருந்தொன்றும் தந்தாரு. தந்தையானாரே, நான்
நான் பிள்ளையானேனே எனக்கு தந்தையானாரே நான் பிள்ளையானேனே தந்தானானே தனதந்தானே நானேனே தந்தானானே தனதந்தானே நானே. பின் சென்றோம் என்று அவரிடம் இயேசு ஊக்கா 5:27 மகனே திறன் கொள் உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. மத்தேயும் 9:2 நாள் 1 எனக்கு பின் சென்று வா என்று அவனிடம் இயேசு சொன்னார். லூக்கா 5:27 மகனே திறன் கொள் உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. மத்தேயு 9:2 எனக்கு பின் சென்று வா என்று அவனிடம் இயேசு சொன்னார். மத்தேயு 9:2 நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார். மத்தேயு 6:14 தேவனை மகிமைப்படுத்தி அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினேன். லூக்கா 17:15-16 உன் தகப்பனே உன் தாயும் கனம் பண்ணுவாயாக என்று தேவன் கற்பித்திருக்கிறார். 15:4 4 மற்றவர்களை நேசித்தல். நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக. மத்தேயு 19:19 చిక్కా జింగిడి చిక్కా జింగిడి జింగాలే జింగిడి చిక్కా జింగిడి చిక్కా జింగిడి జింగాలే ఓయ్ జింగిడి చిక్కా జింగిడి చిక్కా జింగిడి జింగాలే జింగిడి చిక్కా జింగిడి చిక్కా జింగిడి జింగాలే கூகுள் மேப்பும் ரூட்ட மாத்தி கூட்டி போகலாம். டிராஃபிக் சிக்னல் மாறி ரயிலும் கவிழ்ந்து போகலாம். கூகுள் மேப்பும் ரூட்ட மாத்தி கூட்டி போகலாம். டிராஃபிக் சிக்னல் மாறி ரயிலும் கவிழ்ந்து போகலாம். இயேசுவோடு கூட நடந்து போனவரெல்லாம் பாதை மாறி போனதில்லை நீ அறிவாயா. இயேசுவோடு கூட நடந்து போனவரெல்லாம் பாதை மாறி போனதில்லை நீ அறிவாயா. ஆயக்காரன் சகேயு ஆபிரகாமின் பிள்ளையானார். ஆண்டவரின் சொல்லை கேட்டு மீனவரும் சீடரானார். இயேசு சாமி பிள்ளையாக கூட நடக்க நீ வரியா. இயேசுவுக்கு சாட்சியாக வாழ்ந்திடவே நீ ரெடியா. இயேசு சாமி பிள்ளையாக கூட நடக்க நீ வரியா. இயேசுவுக்கு சாட்சியாக வாழ்ந்திடவே நீ ரெடியா. ஜிங்கிடி சிக்கா ஜிங்கிடி சிக்கா ஜிங்கிலி ஜிங்காலே ஜிங்கிடி சிக்கா ஜிங்கிடி சிக்கா ஜிங்கிலி ஜிங்காலே ஓய் ஜிங்கிடி சிக்கா ஜிங்கிடி சிக்கா ஜிங்கிலி ஜிங்காலே ஜிங்கிடி சிக்கா ஜிங்கிடி சிக்கா ஜிங்கிலி ஜிங்காலே. Ring ring, dum dum, bam bam, kee kee. Ring ring, dum dum, bam bam, kee kee. Guitar மீட்டுவே, ring ring, மேளங்கொட்டுவே, dum dum, trumpet ஊதுவே, வயலின் வாசிப்பே. கிட்டார் மீட்டுவே, ring ring, மேளங்கொட்டுவே, dum dum, trumpet ஊதுவே, வயலின் வாசிப்பே. நான் மகிமைப்படுத்துவேன் இயேசுவை துதித்து பாடுவேன். என் தாளந்தால் என் இயேசுவை பற்றி பாடி அறிவிப்பேன். நான் மகிமைப்படுத்துவேன் இயேசுவை துதித்து பாடுவேன். என் தாளந்தால் என் இயேசுவை பற்றி பாடி அறிவிப்பேன். இவை அனைத்தையும் இயேசு எனக்கு தந்ததா. என் தாளந்தை இயேசுவுக்காய் கொடுத்திடுவேன். இவை அனைத்தையும் இயேசு எனக்கு தந்ததா. என் தாளந்தை இயேசுவுக்காய் கொடுத்திடுவேன். கிட்டார் மீட்டுவே, ரிங் ரிங், மேளங்கொட்டுவே, டும் டும், ட்ரம்பட் ஊதுவே,
வாசிப்பேன். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். நீதிமொழிகள் 22:13. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். 1 யோவான் 1:9. நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. எரேமியா 29:11. அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனால் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். எரேமியா 1:19. கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. சங்கீதம் 15:1-2. மனுஷன் பார்க்கும்படி நான் உன்னை பாரேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்ப்பார். 1 சாமுவேல் 16:7. அன்புள்ள இயேசு தகப்பனே, அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த மாலை வேலைக்காக நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரப்பா, நீங்கள் என்னோட கூட வாங்கப்பா, எங்கள் வீட்டில் தங்குங்க, என் இருதயத்தில் தங்குங்க. நான் உன்னோடு கூட நடக்க விரும்புகிறேன் அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இங்கே ஒரு வசனம் தகப்பனே ஆண்டவரே, உம்மோடு எனக்கு போல உம்மோடு கூட நான் சஞ்சரித்து உம்மோடு கூட நடந்து வரேன். என் தேவன் எனக்கு உதவி செய்யுங்கப்பா ஆண்டவரே. இருதயத்தின் ஆழத்துலேருந்து கேட்குறேன் ஆண்டவரே, என்னோட தகப்பனை வீட்டுக்குள்ளே என்னோட மனசுக்குள்ளேயும் நீங்கள் வரணும்னு நான் வாஞ்சிக்கிறேன்ப்பா. கர்த்தர் நீ உதவி செய்யுங்க ஆண்டவரே. இன்றைக்கி வேலையை நீர் ஆசீர்வதிங்க அப்பா. போக்கில மரத்தில் கூட இருந்து வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். சரி, கொஞ்ச நேரம் பைபிள் படிப்போம். இன்னைக்கான என்ன வசனம்? சங்கீதத்தில் படிப்போம். என்ன ஏதோ கதவு தட்டுற சவுண்டு கேட்குது? யாருன்னு போய் பார்ப்போம். யாரா இருக்கும்? இந்த நேரத்தில் ஜெபம் பண்ணும் போது தான் யாராச்சும் டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இல்லோடா, யாரா இருக்கும்? தம்பி வாட்ச்மேன், இந்த கேட்டில் யாருன்னு கொஞ்சம் பார்த்துட்டு கதவு திறந்து விட்டு அனுப்பா உள்ள. சீக்கிரம் அமுச்சு விடு, டோரில் யாருன்னு பார்ப்போம். கதவு திறப்போம். இயேசுவே, இயேசுப்பா, நீங்களா? இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஜெபம் பண்ண, எங்க வீட்டுக்கு வந்தா நல்லா இருக்குமே, நான் உங்க கூட நடக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்குள்ள பிபிஎஸ்ல இப்பதான் இன்னைக்கு காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் அடி அடிச்சு சொல்லி கொடுத்தாங்க எனக்கு. இயேசுவோட நடப்பது எப்படி, வேதத்தை வாசிச்சு அவரோட நடந்தனா வாழ்க்கையில எல்லாமே வெற்றியாகும்னு சொன்னாங்க. ஏசப்பா ரொம்ப நன்றி ஏசப்பா. எனக்கு பாருங்க புள்ள அடிக்கிற, ஐயோ ஜாலியா இருக்கு உங்க கூட இருக்காங்க. உங்களுக்கு இயேசு பார்த்தா சந்தோஷமா இல்லையா? ஏசப்பா கூட உங்களுக்கு நடக்கணும்னு ஆசையா இல்லையா? ஏசப்பா உங்க வீட்டுக்கு வரணுமா? அப்ப கையை தட்டுக்கடா, ஏட்டு வாங்க வேண்டியதா. ஏசப்பா ஃபர்ஸ்ட் யூ ஆர் தி நீங்க தான் என் வாழ்க்கையில உங்களுக்கு முதல் இடத்தை கொடுக்குறேன். ஃப்ரண்ட்ல வாங்க ஆண்டவரே. உட்காருங்க. என்ன சாப்பிட்றீங்க? ரொம்ப டயர்டா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க வெள்ளையா இருக்கிறத பார்த்தா ஃப்ரூட்ஸ் தான் அதிகமாக சாப்பிடுங்க. ஆப்பிள் ஜூஸ், ஏபிசி ஜூஸ் போட்டுமா? ஆப்பிள், பீட்ரூட், ஆம்லா 3 கலந்து கொடுப்பேன். ஐயோ இந்த கலர் இருக்கே, அந்த கலரை மட்டும் எனக்கு கொஞ்சம் கொடுத்துட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் ஏசப்பா. கொஞ்சம் எனக்கு ஏதாவது எனக்கு ஒரு ப்ரேயர் மட்டும் பண்ணுங்க ஏசப்பா, ப்ளீஸ் ஏசப்பா. யார் அது ப்ரேயர் பண்ற நேரமா பார்த்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு? ஏசப்பா ஒரே நிமிஷம், யாருன்னு மட்டும் பார்த்துறேன். நீங்க இந்த ஐயோ நாங்க பைபிள் படிச்சுட்டே இருங்க. நீங்க எழுதுன்னு தான் கொஞ்ச நேரம் படிங்க. இந்த ஒரே நிமிஷம் யாருன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். தனுஷ் சார், தனுஷ் சார், தனுஷ். இன்னைக்கு என்னடா டே, ஒண்ணுமே புரியலையாடா டே. யாரா மைக்ல குறுக்கல வச்சது? கையோ ஒண்ணு, காணோ ஒண்ணு, வாயோ ஒண்ணு புரியல. சார் அந்த படத்துல அந்த இந்த ஒரே ஒரு டைலாக் மட்டும்
சொல்லுங்க சார். நல்லா திட்டு வரல. சரி வாங்க 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 உட்காருங்க உட்காருங்க. ஐயோ 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 உட்காருங்க சார் உட்காருங்க சார். கால் வலிக்கு போகுது. உட்காருங்க சார் உட்காருங்க சார். இல்ல 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 நோ 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 கொஞ்சம். ஏசப்பா அவரு நம்ம தமிழ் திரையுலகத்தின் அடுத்த வாரிசு அவர்தான். நெக்ஸ்ட் சூப்பர் ஸ்டார். ப்ரோவா இல்ல இல்ல யூ கேன் சே. ஏசப்பா கொஞ்சம் அப்படி அழுந்த அப்படி கொஞ்சம் அழுங்காம குழுங்க. பார்த்து 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 உட்காரு உட்காரு. நீங்க வாங்க சார் நீங்க வாங்க சார். அவரே நம்மால் தான். டேய் 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 சார் சார் நம்மால் தான். கொஞ்சம் 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 நம்ம கொஞ்சம் கோவம் ஸ்ட்ரிக்டான ஆளு. ஒரு செல்ஃபி மட்டும் போட்டு போமா. ஒரே ஒரு செல்ஃபி மட்டும் போட்டு போமா. ஒரே ஒரு செல்ஃபி சார். ஓகே அவரு வாங்க நம்ம 2 பேர் மட்டும் லேட்டர். என்ன திரும்பி திரும்பி யாரோ கழுத்தோட சவுண்ட் கேட்டுனே இருக்கு. இன்னைக்கு ஒண்ணுமே புரியல. அடுத்து யாரும் ஹீரோயின் யாரா கூட்டு வந்துட்டீங்களா? நான் யாருன்னு பாக்குறேன். யாருன்னு தெரியலையா? சார் பேச்சு வரல. தோனி சார் தோனி சார் சார் எப்படி சார் இவ்வளவு ஃபிட்டா இருக்கீங்க? இப்ப அடிச்சாலும் ஸ்டேடியத்தை விட்டு வெளில அடிக்கிறீங்க சிக்ஸர். டெய்லி 10 லிட்டர் பால் 100 முட்டை சாப்பிடணும். போடு போடு போடு. தொப்பைய பெருசாக்கிட்டே இருக்கீங்க சார். சூப்பர் சார். வாங்க வாங்க வாங்க. ஐயோ தோனி சார் தனுஷ் சார் தோனி சார். ஒரே ஒரு ஹெலிகாப்டர் ஸ்டார்ட் பண்ணிட்டு விடுங்களா? இருங்க நான் பிடிச்சிக்கிறேன். போடுங்க சார் போடு. மச்சான் தோனி நீ வேற லெவல்மா சூப்பர்மா நீ போடு. தனுஷ் சார் தனுஷ் சார் அங்க பாருங்க தோனி வந்திருக்கு. உங்களுக்கு ஒருத்தர் எஸ்ப்பா உங்களுக்கு தெரியும்ல இந்தியாக்கே தெரியும். உங்களுக்கு தெரியாம எப்படி? தோனி ஹெலிகாப்டர் ஷாட் ஃபேமஸ். கொஞ்சம் அப்படி ஏஞ்சிங்கண்ணா அங்கிட்டு அங்கிட்டு அங்கிட்டு. ஓ பார்த்து கால நோடி போட்டுச்சா தோனி சார். நீங்க வாங்க சார் நீங்க வாங்க சார். உட்காருங்க சார். அப்புறம் சார் உங்களுக்கு கீழே அந்த மாடு பால் கறந்துனே இருக்குது. 10 லிட்டர் பாலம் கோழி முட்டை போட்டுக்கிட்டே இருக்கு. 100 முட்டையும் 10 லிட்டர் பால் ரெடி பண்ணிடுறேன். அந்த வே ஓகே. அடுத்து என்ன இன்னைக்கு ஒரே சவுண்ட் கேட்டுக்கிட்டே இருக்கே. இன்னைக்கு பெரிய சர்ப்ரைஸ் தான் போல. யாரா இருக்கும்? போய் திறப்போம். மேடம் மேடம் நயன்தாரா மேடம் நீங்களா? ஏதாச்சும் பேசுங்க ப்ளீஸ். தமிழ் தெரியல மேடம் உங்களுக்கு? தெரியும் தெரியும் மேடம். பெரிய பெரிய விசிறி மேடம். ரொம்ப பெரிய விசிறி மேடம். ஊர்ல எத்தனை பேனர் அடிச்சிருக்க தெரியுமா? உங்க பேர்ல கோயில் திருவிழாக்கு கூழ் ஊத்துற அன்னைக்கு அச்சிலே இருப்பேன் நான். ஐயோ இயேசுவா வச்சு கூழ்ல சொல்லிக்கிறேன் நான். ஐயோ சரி இப்படி வாங்க இப்படி வாங்க இப்படி வாங்க. மேடம் ஒரே ஒரு செல்ஃபி மேடம். அந்த பக்கம் போகாதீங்க. தனுஷ் சார் இருக்கிற அடுத்த பக்கம் நான் செல்ஃபி எடுத்துறேன். மேடம் சொன்ன மேடம் தனுஷ் சார் இருக்காருன்னு. சார் உங்களை பத்தி தான் பெருமையா சொன்னேன். அடுத்து நீங்களும் மேடம் ஒரு படம் நடிக்கிறீங்களாமே? கொஞ்சம் அங்க உட்காருங்க. கொஞ்சம் உட்காரு. நான் போட்டோ எடுக்கிறேன். டேய் ஐயோ சார் 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 நீங்க ஜூஸ் குடிங்க சார். ஏபிசி மேடம் போட்றோம் மேடம். ஒரே செல்ஃபி மட்டும் போட்றோம் மேடம். மேடம் பீஸ் சே பீஸ். ஐயோ ஜாலியா இருக்கு. வாங்க வாங்க. ஏசப்பா கொஞ்சம் வாங்கப்பா கொஞ்சம் எழுந்திரிக்கப்பா. சங்கீதத்தோட உங்களை ஆரம்பிக்கிறேன். வாங்க கொஞ்சம் தள்ளி வா மேடம். ஐயோ வாங்க உட்காருங்க. ஐயோ நான் கொடுத்து வச்சோம். இன்னைக்கு பாரு ஒரே தனுஷ் தோனி நயன்தாரா ஒரே இதுதான் உங்களுக்கு. நம்ம போறோம் இன்னைக்கு நைட்டு புகாரில டின்னர் போடுறோம். ஓகே இன்னைக்கு யாரு முழிச்சனே தெரியல. ஏசப்பா வந்தாரு. அதோட பெரிய ஆளு தனுஷ் சார் வந்தாரு. அப்புறம் தோனி இந்தியாக்கே தெரியும். மகேந்திர சிங் தோனி இந்தியா கேப்டனா இருந்தாங்க. இப்போ சிஎஸ்கே கேப்டனா இருக்காங்க. அடிச்சாடிலாம் ஒன்று சிக்ஸரா போய்கிட்டு இருக்குது. அடுத்த மேடம் நீங்க வந்தா மட்டும் போதும். நீங்க நின்னா மட்டும் போதும். நாங்க கிளாப்ஸை பறக்க விடுவோம் மேடம். ஓகே மேடம் மேடம் வேற ஏதாவது சாப்பிட்றீங்களா மேடம்? திரும்பவும் யாரும் கதவு தட்ட சவுண்ட் கேட்டுக்கிட்டே இருக்குல்ல. கொஞ்ச நேரம் ஏசப்பா அப்ப யாரு மட்டும் பார்த்து வந்துடும். ஏசப்பா சார் 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 பிரபுதேவா சார் நீங்களா? சார் 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 இன்னைக்கு ஒரு படத்தை டைரக்ட் பண்ணிடலாம் போலயே சார். ஒரே ஒரு ஸ்டெப் சார். அந்த முட்டி மூமெண்ட் மட்டும் ஏதாச்சும் ஒண்ணு நீங்க ஒரு எப்படி அசஞ்சா கூட போதும் சார். வேற ஏதாச்சும் என்ன ஸ்டெப் போலாம்? உங்களுக்கு என்ன ஸ்டெப் வேணும்னு சொல்லுங்க. எதுனாலும் போடுங்க சார். நான் நீங்க சொன்னா மட்டும் போதும். நீங்க ஆடினா மட்டும் போதும். நீங்க ஆடுங்க. போடுங்க சார் ஒரு ஸ்டெப் ஒன்று போடுங்க.
Come on, come on, yeah, 1, 2, 3, 4. Tan 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 tan. Tan 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 tan. Pode tan 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 tan. Tak tak தனுஷே போடு போடு போடு. Tak 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 tak. சார் 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 வாங்க சார், ஆடி ரொம்ப டயர்டா இருப்பீங்க. நீங்க என்ன சாப்பிடுறீங்க, என்ன ஜூஸ் குடிக்கிறீங்க? இப்படி வாங்க, உட்காருங்க சார். சார் வாங்க, I want to introduce everyone சார். இப்படி இப்படி இப்படி. தனுஷ் சார் வந்திருக்காரு. மகேந்திர சிங் தோனி வேற வந்திருக்காரு. அங்க தோனி சார், நீங்க ஒரு 6 அடிங்க. Come on, come on, come on guys. அடுத்து உலக ஃபேமஸ் நயன்தாரா மேடம் சென்ட்ரல் வர உட்கார வச்சிருக்காங்க அவங்கள. அடுத்து எசப்பா எசப்பா எஸ்ப்பா ஒரு அப்படி அப்படி அப்படி. அவரோட நம்ம பெரிய உலக லெவல் ஃபேமஸ் அவரு இந்தியன் மைக்கேல் ஜாக்சன் பிரபுதேவா சார் இஸ் தேர். கொஞ்சம் அப்படி ஏஞ்சிங்கன்னா ஆடி ஆடி பாவம் கால் வர வலிக்குது. யார் மேன்? ஏய் சார், இவர் உலக லெவல் ஃபேமஸ், உலகத்தையே படைச்சதுன்னா இவர் தான். பார்த்துக்கங்களேன். சரி சரி சரி. அடுத்து சார் ஏசப்பா நீங்க அப்படியே பார்த்துக்கிட்டே இருங்க, நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு செல்ஃபி எடுப்போமா? அடுத்து யார் வர்றாங்கன்னே தெரியலையே. ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம். சார் யூடியூப் செலிபிரிட்டி சார் மதன் கௌரி சார். சார் வாங்க சார், வாங்க சார், வாங்க சார். சார் வெல்கம் எம்ஜி ஸ்குவாட் சொல்லுங்க சார், இப்படி சொல்லுங்க சார். வெல்கம் எம்ஜி ஸ்குவாட் ப்ளீஸ் ப்ளீஸ். வெல்கம் எம்ஜி ஸ்குவாட். கம் ஆன் ஜட்ஜஸ், எம்ஜி ஸ்குவாட் ப்ளீஸ் கம் ஆன். சார் வாங்க சார், வாங்க சார். சார் சார் இங்க பாருங்க சார், தனுஷ் சார் வந்திருக்காங்க, மகேந்திர சிங் தோனி வந்திருக்காங்க, மேடம் நயன்தாரா வந்திருக்காங்க. அங்க பாருங்க இந்தியன் மைக்கேல் ஜாக்சன் பிரபுதேவா சார் வந்திருக்காங்க. சார் இன்னைக்கு ஒண்ணு சார், இன்னைக்கு ஒண்ணு பிடிக்கிறேன் சார். மகேந்திர சார் சிங் தோனியை வச்சு ப்ரொடியூஸ் பண்ணி நம்ம தனுஷ் சார் ஹீரோவா போட்டு, மேடம் நயன்தாரா மேடம் மறைக்காதீங்க, மேடம் நயன்தாரா மேடம் ஹீரோயினை போட்டு, பிரபுதேவா சாரை போட்டு டான்ஸ் மாஸ்டர் போட்டு, நீங்க டயலாக் ரைட்டரா போட்டு நீங்க படத்தை எடுத்து முடிக்கிறேன் சார். இவருக்கு வந்து ஒரு போஸ்ட் கிரெடிட்ல ஒரு சீன் மட்டும் கொடுத்துருங்க சார். பாவம் சார், ஒரே நிமிஷம். ஏசப்பா கொஞ்சம் கொஞ்சம் யூடியூப் செலிபிரிட்டி இவர் இல்லாம இன்னைக்கு தமிழ் இண்டஸ்ட்ரியே இல்லைன்னா பாத்தீங்களா? மீடியால இன்னைக்கு டிஜிட்டல் மீடியால இவர் தான் இன்னைக்கு இங்க. கொஞ்சம் கொஞ்சம் ஐயோ இப்படி வாங்க, கொஞ்சம் லைட்டா அந்த உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க, பரவாயில்ல யூ கேன். அந்த பின் கால் மட்டும் லைட்டா உடஞ்சிருக்கும், பார்த்து பார்த்து. ஐயோ பார்த்து 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 பார்த்து. மேடம் அப்புறம் என்ன சாப்பிடுறீங்க? ஹல்வா. வாட்? யா பால்கோவா ஹல்வா. ஓகே சார், நீங்க உங்களுக்கு அந்த மாடு பால் கறந்துனே இருக்கு சார் ப்ளீஸ். மேடம் நீங்க அந்த ஜூஸ் உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு. மேடம் சவுண்ட் கேட்டிங்களா? சார் சவுண்ட் கேட்டிங்களா? யாரோ வராங்க நினைக்கிறேன். யார் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருனாவா? இன்னைக்கு இது ஏதோ சர்ப்ரைஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ஏதோ சர்ப்ரைஸ். உள்ள வந்து நல்லா ஐயோ பேய் பேய் ஐயோ அங்க போ. ஐயோ 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 வா சே எப்படி வேர்த்துச்சு பாருடா. யார் அது? ஏசப்பா ஐயோ ஐயோ என் தனுஷ் எங்க போனாரு தெரியலையா? சார் தோனி சார், நயன்தாரா மேடம், ஐயோ நீங்க உட்கார்ந்த சேர்ல. ஐயோ சார், சார் மதன் கௌரி சார், சார் சார் பிரபுதேவா சார் எங்க சார் போனீங்க? ஆளையே காணுமே சார். ஏசப்பா இங்க பாத்தீங்களா? யாரையுமே காணுமே ஏசப்பா. எல்லாம் எங்க ஏசப்பா போனாங்க? ஐயோ 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 இவன் வேற. ஐயோ ஏசப்பா காப்பாத்துங்க ஏசப்பா, காப்பாத்துங்க ஏசப்பா, காப்பாத்துங்க ஏசப்பா. பாருங்க ஏசப்பா இது என்னன்னே தெரியல ஏசப்பா. இங்க பாருங்க எப்படியாச்சும் காப்பாத்துங்க. இந்த மொத்த வீட்டையும் உங்ககிட்ட கொடுக்குறேன். இங்க பாருங்க என் வீட்லயே மொத்தம் 10 ரூம் இருக்கு. அதாவது the best room, the best sofa, the best AC, TV 69 inch, சும்மா தியேட்டர்ல உட்கார்ற மாதிரியா இருக்கும். அதெல்லாம் போட்டு ரூம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அந்த ரூம் உங்ககிட்ட கொடுக்குறேன். அதுல ரெஸ்ட் எடுத்து என்ன எப்படியாச்சும் இந்த பிசாசு கிட்ட இருந்து காப்பாத்துங்க ஏசப்பா ப்ளீஸ் ஏசப்பா. ஏசப்பா பேய் வந்துட்டே இருக்கு ஏசப்பா. கொஞ்சம் வாங்க ஏசப்பா, இந்த பெஸ்ட் ரூமுக்கு வாங்க ஏசப்பா. ஐயோ இந்த ஒட்டச்சாரெல்லாம் நீங்க மனசுல வச்சுக்க கூடாது. நீங்க மன்னிக்கும் தெய்வம், பாதுகாக்கும் தெய்வம். இந்த பெஸ்ட் ரூம் நீங்க வச்சுங்க ஏசப்பா. நீங்க எப்படியாச்சும் காப்பாத்துங்க. இனி அந்த பேய் வரட்டும். அவனை பெஸ்ட் ரூம்டா, ஏசி ரூம்ல இருந்து பிஸ்ட் பண்ணிட்டு வரேன். காலே வாடா பாத்துக்கிறேன். வாடா 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 ஏசப்பா. ஒரு பவர் விட்டோன்னு கேலி பண்றீங்க. ஐயோ 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 விட மாட்டானே விட மாட்டானே.
மாட்டானே விட மாட்டானே. ஏசப்பா ஏசப்பா ஐயோ ஐயோ விட மாட்டானே. தள்ளுறா 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 தள்ளுறா. ஐயோ எப்படி ஏமாத்திரம் பாரு அவனை. விடுறா அப்படியா. ஏசப்பா என்ன ஏசப்பா ஏதாவது பண்ணுங்க ஏசப்பா. அவன் வர சர்க்கஸ்கார மாதிரி என்ன ஓட விட்டுருக்கா இங்கிட்டும் அங்கிட்டும். காப்பாத்துங்க சாமி. ஒரு ரூம் தானே மகனை கொடுத்தாய்? ஒரு ரூமா? அது எனக்கு ஒரு ஆளுக்கு 10 ரூபா கொடுக்க முடியும். சரி அதை கேட்டாரு, அவருக்காக செய்வோம். ஏசப்பா இதுல 5 ரூம் 50-50 ஆளுக்கு. 5 நீங்க 5 நானு. 5 சாவி நீங்க வச்சுங்க ஏசப்பா. உங்களுக்காக 5 சாவி நான் கொடுக்குறேன். இந்த 5 மட்டும் நான் வச்சுக்கிறேன். இந்த 5 நீங்க வச்சுங்க ஏசப்பா. இப்படியே ஆச்சு காப்பாத்திருங்க ப்ளீஸ் ப்ளீஸ். வந்தா நீங்க காப்பாத்திருவீங்களா? ஐயோ ஐயோ ஏசப்பா என்ன ஏசப்பா காப்பாத்துங்க ஏசப்பா. துரத்துங்க ஏசப்பா அவனை. டேய் போடா போடா போடா. ஏசப்பா நான் ஏசப்பா நீங்க காப்பாத்துங்க ஏசப்பா. வசனம்லாம் படிச்சேன் காலகட்டத்தில், சங்கீதம்லாம். வீட்டுக்கு வந்தோடனே அவ்வளோ சந்தோஷப்பட்டேன். நீங்க என்ன எப்படி பண்றீங்கன்னு தெரியல. எப்படியாச்சும் காப்பாத்துங்க ஏசப்பா ப்ளீஸ். ஏசப்பா ஏசப்பா 5 ரூம் தானே மகனை கொடுத்தாய்? எங்க அப்பா கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு 10 பில்டிங் கட்டி 10 ரூம் கட்டி வச்சா. இவர் வந்து அசால்ட்டா 5 ரூம் தானே. ஆமா இவர் தான் என்னத்த பண்றது. இப்போ எவ்வளவு எதிர்பார்க்குறீங்க? சரி ஓகே, நீங்க ஏதோ நல்ல ஒரு கடவுள்னால நீங்க வந்து இந்த 9 பில்டிங் 9 ரூம் நீங்க வச்சீங்க. இந்த ஒன்னே ஒன்று ஓரமா இந்த பையன் தூங்கி எந்திரிச்சதுக்கு சாப்பிட்றதுக்கு மட்டும் ஒரே ஒரு ரூம் மட்டும் கொடுத்துருங்க. நாங்க 9 எங்க அப்பா கட்டி கொடுத்தது எனக்காக, நான் உங்களுக்காக கொடுக்குறேன் வச்சுக்க. ஆனா அந்த பிசாசு மட்டும் வரக்கூடாது சொல்லிட்டேன் பாத்துங்க. இதுக்கப்புறம் நான் செம்ம கோபம் ஆயிடுவேன். ஐயோ அம்மா காப்பாத்துங்க 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 காப்பாத்துங்க. டேய் சீனியர் பாய்ஸ் காப்பாத்துங்கடா. அண்ணனை போட்டு அடி அடி அடிக்கிறாங்கடா. ஐயோ ஐயோ ஆமா ஐயோ இவன் நம்ம வீடை குத்துட்டு சச்சு அளவத்துன்னு இருக்கிறோம். முடியலையே ஏசப்பா முடியல ஏசப்பா. இதுக்கு மேல ஒரு அடி போக முடியாது ஏசப்பா. ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட். ஐயோ தயவு செஞ்சு உங்க காலை தொட்டு கேட்க எப்படியாச்சும் என்ன காப்பாத்துங்க. வேற நான் என்னதான் பண்ணணும் நீங்க எதிர்பார்க்கறீங்க? 9 ரூம் தானே மகனை கொடுத்தாய்? 9 பத்தாதா உங்களுக்கு? வேற எவ்வளவுதான் தரது? ஐயா இது சரிப்பட்டு வராது. ஒன்று கொடுக்கலன்னா இவர் கத்துறாரு, கொடுத்தாலும் கொடுக்கலன்னா அவன் வந்து நம்ம பயமுறுத்துறான். என்ன பண்றதுன்னே தெரியலையே. சரி ஓகே, இவர்கிட்ட கொடுத்துருவோம். பிசாசு கிட்ட தப்பிக்கன்னா ஒரே வழி இயேசு கிட்ட சரணடைறதா. மொத்தமா என் இருக்கிற எல்லா சொத்தையும் உங்ககிட்ட கொடுக்குறேன் இயேசுப்பா. என் இருதயத்தையும் சேர்த்து உங்ககிட்ட கொடுக்குறேன். என் சொத்து மட்டும் உங்ககிட்ட கொடுக்குறேன். என்னை உங்களிடத்துல அர்ப்பணிக்கிறேன். அவங்களோட வாழணும், உங்களோட நடக்கணும், இயேசுவோடு கூட நடக்கணும்னு விரும்புறேன். நீங்க உதவி செய்யுங்க. ஓயோ போயிட்டானா? போயிட்டான் பிசாசு போயிட்டான். ஏசப்பா நீங்க இன்னொரு தடவை வெற்றி பெற்றுட்டீங்க. அந்த சத்துருவனை சாத்தானே நீங்க திரும்ப கீழே தள்ளிட்டீங்க ஏசப்பா. ரொம்ப நன்றி ஏசப்பா. நான் திரும்ப உங்க கூட நடக்க போறேனா? நான் ஓ ஏசப்பா ரொம்ப நன்றி ஏசப்பா. என் சந்தோஷத்துல அடக்கவே முடியல. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னல் பொங்குதே. ஹல்லேலூயா இயேசு என்னை ரட்சித்தார். என்ஜாய் பண்ணீங்களா? நல்லா இருந்துச்சா? நல்லா இருந்துச்சா? குட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாள்ல உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல மிகுந்த சந்தோஷம். எத்தனை பேர் இந்த கடைசியா அந்த வீட்டு ஓனர் அந்த தம்பியை மாதிரி எத்தனை பேர் இயேசுவுக்கு முழுசா உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க போறீங்க? கைகளை உயர்த்துங்க பார்க்கலாம். உண்மையா சொல்றீங்களா? உங்க சத்தம் கேட்கலையே, உண்மையா சொல்றீங்களா? உங்க சத்தம் கேட்கலையே, உண்மையா சொல்றீங்களா? நிச்சயமா நிச்சயமா இயேசு நிச்சயமா கவனி 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 இயேசு உங்க கையை பிடிச்சு ஆண்டவர் நடப்பார். நல்லா கவனி. ஒரு 2 நிமிஷம் அண்ணன் உங்க கூட பேச போறேன். கவனிங்க.
வேதாகமத்துல நீதிமொழிகள்னு ஒரு புஸ்தகம் இருக்கு. அதுல ஒரு வசனம் எப்படியா சொல்லப்பட்டிருக்கு, பூமியில சிறியவைகளாக இருந்தும் மகா ஞானம் உள்ளவைகள் 4 உண்டுன்னு வேதத்துல வாசிக்கிறோம். பூமியில சின்னதா இருந்தும் அதுக்கு மகா ஞானம். இங்க இருக்கிறதெல்லாம் குட்டி குட்டி பிள்ளைகளா இருக்கீங்க. அது போல குட்டி குட்டியா இருக்கிற அந்த மிருகம் கூட சொல்ல முடியாது. பூமியில சின்னது, ஆனா அதுக்கு மகா பெரிய ஞானம். உங்களை கேள்வி கேட்பேன், அவங்களுக்குலாம் ஸ்பெஷல் பிரைஸ் இருக்கு. 4 ஜீவனை பத்தி ஒரு காரியத்தை சொல்லி ஜெபிச்சு முடிக்க போறோம். நல்லா கவனி. முதல் காரியம் வேதத்துல வாசிக்கிறோம், கோடை காலத்துல தன் ஆகாரத்தை சம்பாதிக்கிற எறும்பு. முதல் ஜீவனுக்கு பேர் என்ன? சத்தமா சொல்லுங்க. எறும்பு கிட்ட என்ன குணம் இருக்குது? நல்ல சுறுசுறுப்பா போய் என்ன பண்ணுது, கோடை காலம் அதாவது மழை வரப்போகுதுன்னு சொல்லி முன்பாகவே பிளான் பண்ணி என்ன பண்ணுது, அதுக்கு தேவையானதெல்லாம் சேர்த்து வைக்குது. இந்த நாட்கள்ல நீங்க என்ன பண்ணணும், அப்பா அம்மா கஷ்டப்பட்டு உங்களை படிக்க வைக்கிறாங்க. இந்த காலத்தை உபயோகப்படுத்தி எறும்பு மாதிரி காலத்தை நீங்க பிரயோஜனப்படுத்தி நல்லா அந்த நாட்களை படிச்சீங்கன்னா பின்னாடி நீங்க நல்லா இருக்கலாம். உன் வாழ்க்கையில பின்னாடி பெரிய 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 அதிகாரி ஆகலாம். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. எல்லா நிலையில கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆண்டவருடைய கரம் உங்களை எல்லாம் பெருசா ஆசீர்வதிக்க ஆண்டவர் வல்லமை உள்ளவரா இருக்கிறார். உன் பேர் என்னடா? ஸ்வேதாவா? நிவேதாவா? பார், இங்க வா, இங்க வா, இங்க வா. பார், நிவேதா. நிவேதா தான் இப்போ குரோம்பேட்டுடைய கலெக்டரா வராங்க. கைகளை தட்டுங்க பார்க்கலாம். ஆனா இந்த மாதிரி ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் என்ன பண்ணுவார்னா, நீ இந்த காலத்தை உபயோகப்படுத்தி நல்லா படிச்சனா, இயேசுவோடு கூட நடந்து உன் காலத்தை உபயோகப்படுத்தி நல்லா ஜோமனி படிக்கும்போது கர்த்தர் உன்னைய நல்ல டாக்டரா, இன்ஜினியரா, எறும்பு மாதிரி நான் கடினமா உழைச்சு நல்லா படிப்பேன்றவங்க மாத்திரம் கைகளை உயர்த்து பார்க்கலாம். உட்காந்து உட்காந்து. சோ உண்மையா படிப்பீங்களா? நல்லா கைகளை உயர்த்து. ஓகே. முதல் காரியம் எதை பத்தி பார்த்தோம்? நம்ம சத்தமா சொல்லுங்க. எறும்பு கிட்ட இருந்து என்ன கத்துக்கிறோம்? சுறுசுறுப்பா இயங்கணும். இரண்டாவது காரியம், வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற காரியம், தங்களுடைய வீட்டை கண்மலையில தோண்டி வைக்கிற குழி முசல். இரண்டாவது ஜீவன் பேர் என்ன? முயல். சொல்லுங்க பார்க்கலாம். முயலுக்கு பாம்பு மாதிரி விஷம் இருக்குமா? பாம்பு மாதிரி விஷம் இருக்கா? இல்ல சிங்கம் மாதிரி அடிச்சு வேட்டையாடுறதுக்கு தைரியம் இருக்கா முயலுக்கு? இல்ல பருந்து மாதிரி பறக்க முடியுமா? ஆனா எது அதை துரத்தினாலும் அது எங்க போய் ஒளிஞ்சுக்குதான்? கண்மலையில போய் என்ன பண்ணுது? தன்னை பாதுகாத்துக் கொள்ளுது. எந்த மிருகமும் எதுவும் தொடாதபடிக்கு அந்த கண்மலை இடுக்குல போய் என்ன பண்ணுதுன்னா அது ஒளிஞ்சுக்குது. யாரும் அதை தாண்டி வந்து அந்த மிருகத்தை ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்படித்தான் நமக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒரு கண்மலை இருக்கிறார். அந்த கண்மலைக்குள்ள ஒளிஞ்சிட்டா எதுவுமே உங்களை சேதப்படுத்தாது. அந்த நமக்கு ஒரு கண்மலை. அந்த கண்மலை பேர் என்ன தெரியுமா? இயேசு. சொல்லுங்க. எவ்வளவு நமக்கு அந்த கண்மலைக்குள்ள, அவருடைய சட்டைக்குள்ள வந்துட்டா எந்த காரியமும் உங்களை அணுகாது. எந்த நாசமோசமும் உனக்கு வராது. எல்லாம் உனக்கு ஆசீர்வாதம். யாருக்குள்ள வரணும்? சத்தமா சொல்லுங்க. இன்னும் சத்தமா. இயேசு. சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தமா. இன்னும் சத்தமா. அந்த நாமத்தை சொல்லி இயேசுவே என்னைய பாதுகாத்துக்கோங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு அவர் கண்மலையா இருந்து உன்னைய பாதுகாத்துப்பார். தட் இஸ் நம்பர் 2. மூணாவது காரியம் என்னன்னா, முதல் என்ன பார்த்தோம்? எறும்பு கிட்ட இருந்து என்ன கத்துக்கிறீங்க? சுறுசுறுப்பு. இரண்டாவது முயல்ல இருந்து நம்ம என்ன கத்துக்கிறோம்? கண்மலை யாரு? இயேசுன்னு பார்த்தோம். மூணாவது காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, அதாவது ராஜா இல்லாம இருந்தும் பவுஞ்சாக புறப்படுகிற வெட்டுக்கிளி. அதாவது காட்டுக்கே ராஜா எது? சத்தமா சொல்லுங்க. தேனீக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ராணி தேனி அப்படிலாம் இருக்கா? ஆனா இந்த வெட்டுக்கிளிக்கு ராஜாவும் இல்ல, ராணியும் இல்ல.
ஆனா அது என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா எல்லாம் ஒன்னாவே இருக்குது. பவுஞ்சா ஒன்னா போது ஒன்னா வருது. எல்லாத்துக்கிட்டையும் அதை போல வெட்டுக்கிளிகளை போல, அதாவது ராஜா இல்லாம இருந்தும் ஒன்னா இருக்கிற போல எல்லாத்துக்கிட்டையும் நம்ம அன்பு செலுத்தணும். எல்லாத்துக்கிட்டையும் எப்படி இருக்கணும்? சத்தமா சொல்லு பார்க்கலாம். அன்பா இருக்கணும். இனிமே உன் கூட பேச மாட்டேன் டூ கான்னு யார்கிட்டையும் நம்ம என்ன பண்ணக்கூடாது? விரோதம் பண்ணக்கூடாது. எல்லா நிலையில ஒருத்தர் மன்னிச்சு ஏசாமி நமக்கு சொல்லி கொடுத்த பாடம் தான். நீ என்ன பண்ணணும்? இனிமே நான்லாம் யாரு தனி கேங் அப்படிலாம் இருக்கக்கூடாது. எல்லாருமே நம்ம மன்னிச்சு எல்லாம் இயேசுவின் பிள்ளைகளா இருக்கணும். எல்லாத்துக்கிட்டையும் அன்பு செலுத்த வேண்டவங்க எல்லாம் கைகளை அசைங்க பார்க்கலாம். நல்லா கரங்களை அசைங்க. எல்லாத்துக்கிட்டையும் நம்ம அன்பு செலுத்தணும். கடைசியா ஒரு காரியம். மூணாவது ஜந்து பேர் என்ன? வெட்டுக்கிளி. நான்காவது கடைசியா நம்ம கிட்ட வர்றது யாரு அப்படின்னு சொன்னா, தங்களுடைய வீட்டை அரண்மனையில கட்டி வைக்கிற சிலந்தி பூச்சி. எங்க அது பேர் என்ன? நாலாவது யாரு? மிஸ்டர் சிலந்தி பூச்சி. அந்த சிலந்தி பூச்சி என்ன பண்ணும்? ஒரு சுண்டு சுண்ணா 8 காலும் அப்படி 8ஆ பறந்து போயிடும். ஆனா அந்த இந்த பூச்சி எத்தனை பேர் பார்த்திருக்கிறீங்க? சிலந்தி பூச்சி எத்தனை பேர் பார்த்திருக்கிறீங்க? அது எப்படிமா இருக்கும்? எங்க கூடு கட்டுமா? எங்க கட்டும்? எங்க அது மூளையில கட்டுமா? அப்படி அது கட்டுறத பார்த்திருக்கீங்களா? மேல போய் இங்க கவனி பார்க்கலாம். மேல போயிட்டே கட்டுறதுக்கு போகும், பொத்துன்னு கீழே விழுந்துடும். திரும்பி மேல ஏறும், பொத்துன்னு கீழே விழுந்துடும். ஆனா மறுபடி என்ன பண்ணும்? முயற்சி செஞ்சு வீட்டை என்ன பண்ணிடும்? அழகா கட்டி முடிச்சிடும். நம்ம வாழ்க்கையில சில வேளையில நமக்கு சில சப்ஜெக்ட்லாம் புரிய மாட்டேங்குது. இங்கிலீஷே புரிய மாட்டேங்குது, இங்கிலீஷே வர மாட்டேங்குது, மேத்தமேட்டிக்ஸே வர மாட்டேங்குது. படிக்காம விட்டுறக்கூடாது. நல்லா மறுபடி முயற்சி செஞ்சு நல்லா ஜெபம் பண்ணி, ஏசாமி எனக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க, நல்ல அறிவை கொடுங்க, நல்ல புத்தியை கொடுங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணி மறுபடியும் நீ முயற்சித்தா டாப் ரேங்க்ல வருவதற்கு கர்த்தர் கிருபை தருவார். ஆனா எனக்கு இங்கிலீஷ் ரொம்ப கஷ்டமா இருக்குது. எத்தனை பிள்ளைங்க சொல்றீங்க? கைகளை உயர்த்தி பார்க்கலாம். நிறைய பேருக்கு இங்கிலீஷ் கஷ்டப்படுறீங்க, கை கீழே போட்டுக்கும். ஆனா எனக்கு மேக்ஸ் ரொம்ப கஷ்டமா இருக்குது, கணக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. பாரு, நிறைய கை கீழே போட்டுக்கும். ஆனா இல்ல எனக்கு சயின்ஸே எனக்கு சுத்துது, புரிய மாட்டேங்குது, கைகளை உயர்த்தி பார்க்கலாம். ஆனா இன்னைக்கு இயேசு உனக்கு நல்ல ஞானத்தை தருவார். டேய் கவனி, இங்க கவனிங்க பார்க்கலாம். ஆனா இன்னைக்கு ஒரு ஜெபம் பண்ண போறோம். ஏசாமி எனக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க, நல்ல அறிவை கொடுங்கன்னு கேட்டா ஆண்டவர் எனக்கு தருவார். 4 ஜீவன்களை பத்தி பார்த்தோம். முதல்ல யாரை பத்தி பார்த்தோம்? எறும்பு கிட்ட இருந்து என்ன கத்துக்கிறோம்? சுறுசுறுப்பா இருக்கணும். சுறுசுறுப்பா தான் காலத்தை பிரயோஜனப்படுத்தி என்ன பண்ணுச்சு? தனக்கு வேண்டியதை சேர்த்து வைக்குது. இது போல நீ இந்த காலத்தை உபயோகப்படுத்தி நல்லா படிக்கும் போது கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். 2வது முயல். அது என்ன பண்ணுது? அதுக்கு அது அடைக்கலம் யாரு? இயேசு கிறிஸ்து. நம்ம அதுட்டு இருந்து கத்துக்கிறோம். அது கண்மலைக்குள்ள ஒளிஞ்சுக்கிறது போல நமக்கு கண்மலை யாரு? இயேசு கிறிஸ்து. அது நம்ம பார்த்தோம். 3வது விலங்கு பேர் என்ன? வெட்டுக்கிளிட்டு இருந்து என்ன கத்துக்கிறீங்க? எல்லாத்துட்டையும் எப்படி இருக்கணும்? அன்பா இருக்கணும். 4வது காரியம் என்ன? சிலந்தி பூச்சி. நானும் என் வாழ்க்கையில கடினமா உழைச்சு ஏசாமிக்கு சாட்சி உள்ள பிள்ளையா வாழுவேன்றவங்க எல்லாம் அப்படி எழும்பி நில்லு பார்க்கலாம். சீக்கிரத்துல குயிக்கா எழும்பி நில்லு பார்க்கலாம். அக்கா மார் அண்ணே மார்லாம் நிறைய ப்ரோக்ராம் வச்சிருக்காங்க. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில எல்லாம் கண்களை மூடி கைகளை கூப்பி ஒரு நிமிஷம் கர்த்தரை நோக்கி பார்க்கலாமா? எல்லாம் கண்களை மூடு. வந்திருக்கிற பெரியவங்க கூட அப்படியே ஒரு நிமிஷம் எழும்பி நில்லுங்க பார்க்கலாம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. யாரெல்லாம் இந்த ஆலயத்துக்குள்ள வந்திருக்கிற நீங்க, யாரெல்லாம் இயேசுக்கு உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுக்குறீங்களோ, இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை இயேசு உங்களுக்கு தருவார். கவனி தம்பி, இன்னும் பேசக்கூடாது. இங்க கவனி. இங்க ஒருத்தர் பேசுறீங்க பாரு, கவனிங்க. எல்லாம் கண்களை மூடு. இங்க பாரு, ஒரு குட்டி பையன் முட்டை கண்ணை வச்சு ட்ராயின் பாக்குறான். கணமுன். யாரெல்லாம் இந்த ஆலயத்துக்குள்ள வந்திருக்கிறீங்களோ, இன்னைக்கு இந்த இடத்தை விட்டு யாருமே வெறுமையா போக போறது இல்லை. இயேசு உங்களோடு கூட வருவா.
லெட்ஸ் வாக் வித் ஜீசஸ். இந்த விபிஎஸ்னுடைய காரியமே என்னன்னா, இயேசு உங்களோடு கூட வருவதற்கு எத்தனை பேர் இடம் கொடுக்க ஆயத்தமா இருக்கிறீங்க? இயேசுவுக்கு என் வாழ்க்கையில் இடம் கொடுக்க நான் எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? கைகளை உயர்த்து பார்க்கலாம். நல்லா கரங்களை உயர்த்து. வெள்ளக்கை, கருப்பு கை, மஞ்சக்கை, சிவப்பு கை, குட்டக்கை, நெட்டக்கை, எல்லா கையும் கைகளை நல்லா உயர்த்து. அப்படியே கண்களை மூடி நான் சொல்ற ஜெபத்தை சொல்லுங்க பார்க்கலாம். பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் உம்மிடத்தில் வருகிறேன். என்னை ரட்சித்துக் கொள்ளும். நல்ல பிதாவே, ஆமென். என் நல்ல
இயேசுவே நீரே தர வேண்டும் என் நல்ல மீட்பரே என் ஆத்ம நேசரே என் நல்ல மீட்பரே என் ஆத்ம நேசரே உம் அன்பின் கரங்கள் பிடித்து நான் நடந்திட வேண்டுமே நீ செல்லும் வழியில் மகிழ்ந்து நான் நடந்திட வேண்டுமே அர்ப்பணித்தேன் என்னையுமே அர்ப்பணித்தேன் என்னையுமே என் நல்ல மீட்பரே டேய் டேய் மணி பார்த்தாச்சு என்னடா இன்னும் தூங்கின்னு இருக்க ஏஞ்சிடா நைட்டு அலாரம் வைக்க தெரிஞ்சு ஏஞ்சிக்க முடியல உன்னால போ நில்லுப்பா இன்னொரு 5 நிமிஷம் இருப்பா டேய் நான் அப்பா இல்லடா அலாரம்டா ஏஞ்சிடா என்னது அண்ணாரம்மா ஏய் நில்றா வரண்டா நில்றா யாரா என்ன சாவடிக்க பார்த்துறா டேய் அட சண்டாளா என்ன சாவடிக்க பாத்தியடா கொஞ்ச நேரத்துல நைட்டு பாட்டு போட்டு கேட்கும்போது மட்டும் சுற்றி சுற்றி படுத்தல அந்த ஹெட்ஃபோன்ஸ் நான் தான். ஓ நீதானா நீ எப்படா இது பண்ற டேய் உங்களுக்குலாம் எப்படா உயிர் வந்துச்சு நீ எப்படா என்ன எழுப்புற உயிர் எப்படா உனக்கு வந்துச்சு பேசுறா போய் வேலையை பாடுற என்ன ஒரே தூசியா இருக்கு வைப்பில்லையா நீங்களா உங்களுக்கு இந்த நிலைமையா ஆமாப்பா என்னை பாரு அசுத்தமாக வச்சிருக்கான் எப்படி இருக்கான் படிக்கத்தே இல்லைப்பா என்னை எடுத்து அவராச்சும் பரவாயில்ல நான் யாரும் தான் நான் தான் பாட்டு புக்கு என்னை வாங்கினதை தவிர அவரையாச்சும் வாரம் வாரம் சர்ச்சு கூட்டு போகிறேன் என்னை அதை கூட கூட்டு போகிறேன் என்னை கைலாங்கல்ல தான் பொண்ணு போல எப்படா எல்லாம் பேசுறாங்க நீ என்னடா நீ பேசுற நான் என்ன பேசுறேன் டேய் அந்த அல்லாரமே பேசுறது நான் பேசக்கூடாதா டேய் என்னை எல்லா இடத்துக்கும் கூட்டிட்டு போறல ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போறேன் வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன் ஃப்ரெண்டோட பர்த்டே ஃபங்க்ஷன் கூட்டிட்டு போறேன் அதெல்லாம் பொறுத்துப்பேன்டா ஆனா நீ பாத்ரூம் போகும்போது என்ன கூட்டிட்டு போக பாத்தியா அதான்டா என்னால பொறுத்துக்க முடியல சரி விடு திட்டாத நான் ஏதாவது நோட்டிஃபிகேஷன் சரி உனக்கு இந்த நோட்டிஃபிகேஷன்லாம் வந்திருக்குது நோட்டிஃபிகேஷனா இன்ஸ்டாகிராம்ல உனக்கு ஹாட் மை கேர்ள் ஃப்ரெண்ட் பேபிமா குட் மார்னிங் பேபிமா யாரும் அனுப்பிச்சிருக்காங்க வாட்ஸ்அப்ல வந்து சுந்தர் பாலா சுந்தர் யாரும் உனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு அதுக்கப்புறம் ஃப்ரீ ஃபயர்ல யாரும் உனக்கு மெசேஜ் எல்லாம் இன்வைட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்கடா ஃப்ரீ ஃபயர்ல எங்கடா அது காமி நீ அதை விடு அவி டேய் என்னடா நெட்டே கிடைக்க மாட்டேங்குது டேய் லூசே நெட் ஆன் பண்ணதடா வர நெட் சாரா டேய் போறா கேம் உள்ள போறா குளோபல் என்னடா போன் ஹேங் ஆகுது பேட்டரி லோ நாடா நீ போன் ஒரு கேம் கூட ஆட முடியல சாத்திட்டு போட்டுடா நாடா இது போனோ போச்சு வெறியாவுதுடா எங்க அந்த டிவி பாங்களா ரிமோட்டை காணுமே ரிமோட்டு தோகுதா எங்க இது வேற ஒர்க் ஆக மாட்டேது ஹை ஒர்க் ஆகுதே கப்பர் டேய் எங்க ஒர்க் ஆக மாட்டேது வாங்கி போறா நீ ஓ நீலாம் என்ன திட்டாலும் காலாயிட்ட பேட்டரி புடியும் போட போற நில்லு ரிமோட் தோகுதா ஃபர்ஸ்ட் ஏதாவது படம் பார்ப்போம் இந்திய தொலைக்காட்சிகளிலே முதல் முறையாக இவர் நடித்த படம் இந்த ஹீரோயினியுடன் இணைந்து நடித்த படம் 6 மணிக்கு ஒளிபரப்பாக உள்ளது காண தவறாமல் பாருங்கள் நாடா இது போடா சே பாட்டு கீட்டு ஏதாவது கேட்போம் ஓ டேய் பாட்டு பாட சொன்னா சங்கூதுறா போடா சே நியூஸ் தான் கேட்போமே திருவான்மியூரில் 8 நபர்கள் இணைந்து ஒருவரை கொலை கனமாப்பேட்டையில் 6 மணிக்கு அடக்கம் டேய் என்னடா இது நியூஸ் உள்ள போனா ஒரே கொலை கேஸா வருது அப்பா இது நம்மளுக்கு வேணாம்டா சரி பாட்டு கேட்போம் கிறிஸ்துவ சாங் நடப்பேன் நட நட அட இதுதான் அடிக்கடி விபிஎஸ்ல கேக்குறமே இது வேணாம் சரி ஐபிஎல் பாப்போம் 17வது ஓவர் முடிஞ்சு 18வது ஓவர் ஃபர்ஸ்ட் பால் போறாரு பவுலர் டோனி இந்த வாட்டி 6 அடிப்பாரான்னு பார்க்கலாம் டோனி வா போடு 6 ஃபர்ஸ்ட் பால் செகண்ட் பால் வந்து போறாரு சிக்ஸரா அப்பா அடுத்த பால் 4 போறாரு அடுத்த பால் 4
மச்சான் நீ சூப்பர். தோனிடா எல்லாம் தோனிதான்டா. அடுத்த பாலும் 4. போறா சூப்பர் சூப்பர் சூப்பர். அடுத்தது 3ஆவது பால் போறாரு. மேல பால் மேல போகுது. ஐயோ விக்கெட் அவுட். போடா தோனி அவுட் ஆயிடுது. மேலடா மேட்ச் டிவியா வேலைக்கு ஆகல, போனும் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. வெயில் வேற பொழக்குது. எங்க அந்த ஃப்ரிட்ஜ்? என்னடா ஜூஸ் எல்லாம் காணோம்? வந்த முதல் நாளையில காலி பண்றேன். என்ன டேய் நீ எல்லாத்தையும் எடுத்து குடிச்சியா? ஆமா நான் தான் குடிச்சேன். நீ குடிச்சேன்னு சொல்லாதடா எல்லாத்தையும். டேய் நேத்து கூட ஒரு ஜூஸ் வச்சேனேடா. இருக்குது இப்ப லாஸ்ட்ல. தோகுதா? சரி. தம்பியா? யார் அது தம்பின்றதே? தம்பி மதன். தம்பி மதனா? யார் இவரு? எங்கேயோ பார்த்த மாதிரியா இருக்கு. அந்தப்பா பைபிள் எனக்கு தெரியலையா? ஓ நீங்களா? நானும் ஒரு கிறிஸ்துவன். உங்களுக்கு தெரியாதா? நானும் ஒரு கிறிஸ்துவன், நீங்களோ பைபிள். அதான் ஃபர்ஸ்ட்ல ஆர்வமா படிப்பேனே. இப்போ கூட வார கூட்டின்னு போறேனே, ட்ரிப்பு கூட்டின்னு போற மாதிரி சர்ச்சுக்கு. இப்பெல்லாம் நீ தேடுறதே இல்லப்பா. அதான்ப்பா டைமே கிடைக்கிறது இல்லை. இதோ நம்ம பையன் வேற வந்துட்டா. ஃபோனு அடிக்கடி அவங்க கூட சேட்டிங் தான், ஃப்ரீ ஃபயரு பப்ஜின்னு போயிட்டேன். அதான் நீ ஏசப்பா கூட நடந்தாதான்ப்பா. நீ இப்பெல்லாம் உலகத்து கூட நடக்க ஆரம்பிச்சிட்ட. இனிமேட்டாச்சு பைபிள் எடுத்து தேடி ஏசப்பாவை தேடி ஏசப்பா கூட நடக்க பாரு. ஓ ஐயோ நான் அதை மறந்துட்டேன். சாரி என்னை மன்னிச்சிருங்க. நான் மதிக்கட்டு போயிருந்தேன். எனக்கு இப்போதான் புத்தி வந்திருக்கு. என்னை மன்னிச்சிருங்க பைபிள். என்கிட்ட சாரி கேட்காதப்பா, நீ ஏசப்பா கிட்ட சாரி கேட்க. ஏசப்பா என்னை மன்னிச்சிடுங்க. ஏசப்பா நான் தப்பு பண்ணிட்டேன். நான் ஏசப்பா உங்கள் வழி நடக்க ஆசைப்பட்றேன். நான் உங்கள் கூட நடக்கணும். நீங்கள் தான் என்னை கூட்டிகிட்டு போகணும் ஏசப்பா. விபிஎஸ்லலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க ஏசு வழி எப்படி நடக்கணும்னு. உங்கள் கூட நடக்கணும்னா பைபிள் படிக்கணுமா? ஆமேன். ஹல்லேலூயா. ரிங் 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 ரிங். என்னடா இது? இப்போதான்டா அடிச்சுது, அதுக்குள்ள திருப்பி போடா. ஏடா பேசுறா? இவ்வளோ நாள் பேசுறா. டேய் எங்கடா? டேய் அந்த ஃபோன் எங்கடா? பேசுறா. டேய் இவ்வளோ நாள் பேசுனீங்களே, பேசுங்கடா. டேய் ரிமோட்டை பேசுறா. டேய் டிவி பேசுறா. டேய் பாட்டு புத்தகம் பேசியா கூட பேசு. எங்க பைபிள்? பேசுங்க பைபிள். ஓ இதெல்லாம் கனவோ? ஓ ஏசப்பா தான் வந்து சொல்லியிருக்காரு போல நம்ம அவர் கூட நடக்கணும்னு. ஓ அதானா? சரி. மனசுக்குள்ள மறைச்சு வச்ச என்னுடைய பாவத்தை நான் மனந்திறந்து சொல்லி புட்ட மகராச இயேசு கிட்ட. மனசுக்குள்ள மறைச்சு வச்ச என்னுடைய பாவத்தை நான் மனந்திறந்து சொல்லி புட்ட மகராச இயேசு கிட்ட. மண்ணோட ஒட்டியுள்ள என்னோட வாழ்க்கையத்தான், மண்ணோட ஒட்டியுள்ள என்னோட வாழ்க்கையத்தான் தம்மோடு சேர்த்து கொள்ள என் இயேசு வந்தாரு. அள்ளி அணைச்சாரு, என செல்ல முன்னு சொன்னாரு. அழகான வஸ்திரமும் இருந்தொன்றும் தந்தாரு. தந்தையானாரே நான் பிள்ளையானேனே, எனக்கு தந்தையானாரே நான் பிள்ளையானேனே. தந்தானானே தனதந்தானே நானே தந்தானானே தனதந்தானே நானே. அப்படியே உட்காந்து ஜெபம் பண்ணலாம். நல்ல தப்பனே ஆண்டவரே, இந்த 7 நாட்கள் பிள்ளையோடு கூட நாங்கள் ஆண்டவரே நிறைய காரியங்கள் பகுதிக்குள்ள உதவி செய்தீங்களே, ஸ்தோத்திரம். அதவரே கத்தாவே இதுக்கு உதவி செய்தான அக்காமார் அண்ணமார் கத்தாவே அருமையான பாஸ்டருங்க, அவங்கள ஒவ்வொருத்தருக்காகவும் அவங்களுக்கு நன்றி உணர்த்தோடு நம்ம துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்கு கற்றுக் கொடுத்த டீச்சர்ஸுகளுக்காக ஸ்தோத்திரம். வாலண்டியர்ஸ் எங்களுக்கு நல்ல அருமையாக ஆண்டவரே ஸ்நாக்ஸ் கொடுக்கறது மாத்திரம் இல்லை, ஆண்டவரே எங்களுக்கு நல்ல சாப்பாடும் கொடுத்தாங்களே, அதுக்காக ஸ்தோத்திரம். அவங்களை எல்லாரையும் நீங்க ஆசீர்வதித்து ஆசீர்வாதமாகவே வைக்க ஜெபிக்கிறோம்.
தொடர்ந்து ஆண்டவரே இந்த 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 பிள்ளைகளுக்குள்ள ஆண்டவரே அம்மப்பா முத்துக்களும் மணிகளும் ஆண்டவரே அம்சம் எழும்பி வரத்தக்கதாய் ஆவியானவர் உதவி செய்யும்படி எனக்கு ஜெபிக்கிறோம். எழும்பி மிகுந்த கனிகளை கொடுக்கிற பிள்ளைகளாய் ஆண்டவரே எழும்பி வந்து அவளை ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வாதமாகவே நீ மாற்றி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கத்தாவே அம்மா அப்பா இது நடந்ததான ஆண்டவருக்கு கிரேஸ்க்காகவும் மனோகரக்காகவும் நம்ம துதிக்கிறோம். அவளை மிகவும் பாடுபட்டு நிறைய காரியங்கள் ராஜா ஆண்டவரே கத்தாவே பலத்துக்கு மிஞ்சி செய்திருக்கிறாங்க. அவளை எல்லாரையும் பலப்படுத்தி காத்துக்கொள்ளுங்க, பயனடுத்த ஆசீர்வதிங்க. துதிகான மகிமை எல்லாவற்றையும் நமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென்.